ஷேர் மார்க்கெட்ல நீங்க எப்பப்பெல்லாம் எம்டிஎம் பாக்குறீங்களோ அது உங்களை மதிக்கவே மதிக்காது. எப்பப்பெல்லாம் எம்டிஎம் நீங்க பார்க்காம இருக்கீங்களோ அப்பதான் அது உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் எமோஷன்ஸ் உள்ள வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை மாத்திடுவோம். ஸ்ட்ராட்டஜியை ஏன் மாத்துறோம்னா இந்த எமோஷன்ஸ் டைரக்டா எம்டிஎம் கூட ரிலேட் ஆகிறதுனால எம்டிஎம் பார்க்க உங்களோட எமோஷன்ஸ் உள்ள வந்துடும். ஸோ எம்டிஎம் பார்க்கறதுனால எமோஷன்ஸ் உள்ள வருது, எமோஷன்ஸ் உள்ள வரதுனால ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் நம்ம நம்புறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லைவ் மார்க்கெட்ல பாக்குற எம்டிஎம்ன்றது வெறும் ஃபிளக்சுவேஷன் மட்டும்தான். எப்போ நம்ம அதை புக் பண்றோமோ லாஸ்ட்லயோ ப்ராஃபிட்லயோ அப்பதான் எம்டிஎமோட முழுமையான ரிசல்ட்ஸை நம்ம கண்ணில் பார்க்க முடியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரேட் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணுங்க. எம்டிஎம் நீங்க எப்போ பார்க்காம இருக்கீங்களோ அப்பதான் ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் ஆவீங்க. அது மேனுவலா சாத்தியம் கிடையாது. ஆல்கோ யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை போய் டிப்ளாய் பண்ணா மட்டும் போதும், அதுவே அதோட வேலையை பார்த்துக்கும். எம்டிஎம் நீங்க எப்போ பார்க்காம இருக்கீங்களோ, எப்போ நீங்க அதை பழகிறீங்களோ அப்பதான் உங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க.